மக்கள் உண்மையிலே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் இருப்பாங்களா? இது இது இருந்தா எவ்ளோ இம்பாக்ட்ஸ் இந்த பெட்ரோல் விலை குறையறதுக்கு எது வாய்ப்பு இருக்கா இனிமே? இல்லை, நீங்கள் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்ததுன்னா எங்கே ஃபஸ்ட்டு வரும்? சிட்டியில் தான் வரும். சிட்டியில் தான் ஜாஸ்தி மக்கள் இருக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு வருவாங்க, கம்யூட் லாங் டிஸ்டன்ஸ் போகிறாங்க, அங்கே கம்ப்யூட் பண்ணுவாங்க. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணால் என்ன ஆகும்? சின்ன அளவில் குறையும், பெருசாக குறையாது. இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 மில்லியன் பேரல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதான் ஆவரேஜாக நம்மளுது. கொஞ்சம் எவ்வளோ கொஞ்சம் ஒரு 10% குறையலாம், 5% குறையலாம். ரெண்டாவது லாங் டிஸ்டன்ஸ் போவாங்க. இங்கேருந்து கோயம்புத்தூர் கார் எடுத்துகிட்டு போவாங்க. இவங்கெல்லாம் இது மாதிரி சொல்லியிருக்காங்க, விலை ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்ளி ட்ரெயினோ பஸ்ஸை பிடிச்சி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது லக்ஸரி காரில் போனால் நம்ம கன்வீனியன்ஸ்னு பார்க்குறாங்க. அதை நம்ம பஸ்ஸில் போனால் பார்க்கலாம். இப்படி குட்டியாக ஒரு அளவுக்கு தான் சேவ் பண்ண முடியுது. பெருசாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஆனால் குட்டியாக சேவ் பண்ணுறது நம்ம அந்நிய செலவணி வெளில போகிறத நம்ம குறைக்க ட்ரை பண்ணலாம். அதோட இம்பேக்ட் டெய்லி ஒரு 50 பைசா 70 பைசா நம்மளுக்கு ரூபா குறைஞ்சினே வரதுக்கு பதிலாக கொஞ்சம் குறையுது, 10 பைசா 20 பைசா குறையும். அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பெரிய மேஜர் இம்பேக்ட். ஏன்னா கோவிடில் வேறு மாதிரி இருந்தது. உங்களை யார் வீட்லையும் சேர்க்க மாட்டாங்க. நீ யார் வீட்டுக்கு போவீங்க? அப்படின்னா எங்கேயும் போகாமல் மக்கள் இருந்தாங்க. பயத்தினால், உயிர் பயத்தினால இருந்தாங்க. இப்போ உயிர் பயம்லாம் இல்லை, செலவு பயம் தானே, சரி கடன் வாங்கி ஓட்டிக்கலாம் அப்படின்னு. இப்போ இது பெரிய அளவில் உங்களால் ரிஸ்ட்ரிக்ட் பண்ண ஒரு மார்ஜினல் இம்பேக்ட் தான் இதுலேயும் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது.